ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தவா குக் அண்ட் ஹெல்த் டிப்ஸ். இன்றைக்கி நம்ம வெடிப்பு இல்லாமல் நல்லா குண்டு குண்டாக குலோப் ஜாம் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் GRB மிக்ஸ் தான் எடுத்திருக்கேன். இப்போ அது பாக்கெட் கட் பண்ணிக்கிடுவோம். கட் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கிடுவோம். போட்டுட்டு அந்த கட்டி கட்டியாக இருக்கிறதையெல்லாம் நல்லா உடச்சி விட்டுக்கிடுவோம். இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிடுவோம். தண்ணி ஊற்றி அப்படியே லைட்டாக பிசைஞ்சு விட்டுருவோம். விட்டுட்டு மறுபடி கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிடுங்க. இவ்வளவு மட்டும்தான் நான் இந்த ஒரு பாக்கெட் மாவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி அதிகமாக சேர்த்துறாதீங்க, உருண்டை உங்களுக்கு கரெக்டாக வராது. இந்த அளவு நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்கிருங்க. இப்போ பிசைஞ்சிட்டு ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி மறுபடியும் நல்லா பிசைஞ்சுக்கிருவோம். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கிருங்க. நம்மளுக்கு இந்த பதத்துக்கு கரெக்டாக வரணும். வந்ததுக்கப்புறம் அப்படியே வச்சுட்டு ஒரு வெள்ளை துணி வச்சு அப்படியே ஒரு 15 மினிட்ஸ் மூடி வச்சுருவோம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். மாவு நல்லாவே சாஃப்டாக இருந்துச்சு ஊறி. இப்போ ஒரு டைம் பிசைஞ்சு விட்டுக்கிடுவோம். விட்டுட்டு கையில் நெய் தடவிட்டு சின்ன சின்ன பால்ஸாக உருட்டி எடுத்துருவோம். நான் ஃபஸ்ட்டு நீளம் சேஃப்க்கு உருட்டிக்கிறேன். ரவுண்டாக உருட்டிட்டு அப்படியே லைட்டாக தேய்ச்சி விட்டுட்டோன்னா நம்மளுக்கு நீளமாக வந்துடும். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் எடுத்து வச்சுக்கிடுவோம். இப்போ நான் ரவுண்ட் சேஃப் கொஞ்சம் உருட்டிக்கிறேன். இது மாதிரி ரவுண்டாக பால் மாதிரி உருட்டிக்கிறேன். நான் இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வெடிப்பே வராது. அவ்வளோ சாஃப்டாக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எல்லாமே உருட்டி எடுத்தாச்சு. இப்போ சுகர் சிரப் ரெடி பண்ணிடுவோம். அதுக்கு ஒரு கடாய் வச்சுட்டு 1 கப் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். 2 கப் தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போ கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு 3 ஏலக்காய் பொடி பண்ணி அதையும் போட்டுக்கிறேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருவோம். நம்மளுக்கு சுகர் சிரப் ரெடி ஆயிடுச்சு. அதை அப்படியே வச்சுக்கிடுவோம். பாகுப்பதம்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. சுகர் கரைஞ்சாலே போதும். இப்போ ஒரு கடாய் வச்சுட்டு ஆயில் ஊற்றிட்டு ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம உருட்டி வச்சுருக்க பால்ஸ் எல்லாத்தையுமே போட்டுருவோம். இப்போ நம்மளுக்கு லோ ஃப்ளேமில் இருக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க, நம்மளுக்கு பால்ஸ் எல்லாமே வெடிச்சிரும். லோ ஃப்ளேம்லேயே வச்சு உங்களுக்கு ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் பொரிச்சு இது மாதிரி எடுத்திங்கன்னா பாருங்கள், வெடிப்பே இல்லை பாருங்கள், அவ்வளோ அழகாக வந்திருக்கு. இது மாதிரி நம்ம எல்லாத்தையுமே போட்டு பொரிச்சு எடுத்துக்கிடுவோம். ஒரு உருண்டையில் கூட உங்களுக்கு வெடிப்பு வரவே இல்லை பாருங்கள். லோ ஃப்ளேமில் வைங்க, ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம். இப்போ நம்ம நீளம் சேஃப் இருக்கு இல்லையா, அதையும் போட்டுக்கிடுவோம். நல்லா நீளமாக இதுவும் ஒரு டிஃப்ரெண்ட் சேஃபில் நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சேஃப் செஞ்சு பாருங்கள். இப்போ இதையும் பொரிச்சு எடுத்தாச்சு. இப்போ எல்லாத்தையுமே அப்படியே போட்டுக்கிடுவோம். போட்டுட்டு இப்போ நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் எல்லாத்தையுமே போட்டுக்கிடுவோம். ஃபுல்லுமே இது மாதிரி எடுத்து போட்டுக்கிடுவோம். நம்ம சுகர் கரைஞ்ச உடனே ஆஃப் பண்ணிடணும். அப்போ தான் நம்மளுக்கு நல்லா சுகர் எல்லாமே நம்மளுக்கு குலோப் ஜாமோட மிக்ஸ் ஆகி நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இப்போ நல்லா ஊறிடுச்சு. ஒரு 1/2 ஹவர்லேயே நல்லா ஊறி சூப்பராக புசு புசுன்னு வந்துடுச்சு. இப்போ எல்லாத்தையுமே அப்படியே ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கிடுவோம். வெடிக்கவே இல்லை, அவ்வளோ சாஃப்டாக சூப்பராக இருந்துச்சு. இப்போ ஃபுல்லுமே எல்லாத்தையும் ஒரு பவுலில் அப்படியே எடுத்து வச்சுக்கிடுவோம். இது நம்ம 1 வீக் வேணாலும் அப்படியே ஸ்டோர் பண்ணி சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். இப்போ நீளமாக செஞ்சோம் இல்லையா, அந்த இதுவுமே நல்லா ஊறி அவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துருங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.